1000 ரூபா கடை கொண்டிருக்கான். கொண்டிருக்கானே. அமௌண்ட் பெரிய அமௌண்ட்டாக இருந்தால் கூட ஏதாவது இருக்கும். வெறும் 1000 ரூபாய்க்காட பொண்டாட்டி யாராவது கொள்ளுவானுங்க? எது தீபாவளி போனஸ் கேஸ் பற்றியா பேசிகிட்டு இருக்கீங்க? தெரியுமா உங்களுக்கு? மார்னிங் பேப்பரில் படித்தேன். டேய், இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இருக்குடா. டேய், ப்ராப்ளம் நினைக்கிற மாதிரி 1000 ரூபாய் கிடையாது. வேற? அந்த லேடிக்கு தீபாவளி போனஸாக அவங்க ஆஃபீஸில் 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அதை இவன் கேட்டிருக்கான். அதை அவன் தரமாட்ட சொல்லியிருக்கா. அது அப்படியே ஆர்குமெண்ட்டாக மாதிரி கழுத்து அறுத்துட்டான். இதில் மணி ப்ராப்ளம் இல்லை. நான் உன் ஹஸ்பண்ட், அதுவும் ஆம்பளை. நான் கேட்டு தரமாட்டேன்ற ஈகோ. நான் இந்த ஆங்கிளில் திங்க் பண்ணலையே. பொண்ணுங்களுக்கு தான் நடக்க நிறைய வயலன்ஸ் லைக் ரேப்பு, ஆசிட் அட்டாக்கு, மர்டரு, இதெல்லாம் இதனால தான். இருங்க வரேன். யாரா அவரு? வேற லெவலாக இருக்காரு. அவன் காலேஜ் படிக்கும் போது இருந்தே இப்படி தான். ஹலோ, பொண்ணுங்களுக்காகவே சப்போர்ட் பண்ணுவான். சொல்லு. ஏங்க அது நேற்று உங்ககிட்ட சொன்னேன்ல, நான் அப்ளை பண்ண ஜாப்க்கு கால் லெட்டர் வந்துருச்சுன்னு. நீங்கள் எதுவும் சொல்லாமல் போய் எதுவும் சொல்லனா என்ன அர்த்தம்? நீயே புரிஞ்சுக்கணும். அது இல்லைங்க. ஏய், வாயை மூடு. நான் ஆஃபீஸில் இருக்க எதுவும் பண்ண மாட்டேன்னு நினச்சி பேசிகிட்டு இருக்காத. நீ வேலைக்கு போயிட்டா வீட்டை யார் பார்த்துக்கிறது? நான் வேணா வீட்டில் வந்து பார்த்துக்குவா? மூடிட்டு போய் வேலையை பாரு. என்ன ஆஃபீஸ் டைமில் கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காத. வெய், இடியட்.